Hello Kutties, welcome to Dhruv Dream Stories. The Little Princess and Her Dragon. மிகவும் பழமையான காலத்தில் கடல் கடந்து ஒளியும் வண்ணமும் கலந்த ஒரு மாயமான நாடு இருந்தது. அதுதான் ட்ரீமி லேண்ட். அந்த நாடு வானம் மேல் ஓர் கனவு போல இருந்தது. அந்த நாட்டை ஆண்டது நேர்மையான கிங் ஆடம் மற்றும் அறிவும் அழகும் கலந்த குவீன் டாரா. ஆனால் அந்த நாட்டின் அழகு யார்னு கேட்டீங்கன்னா அவர்களது மகள் பிரின்சஸ் அன்னாதான். அன்னா ஒரு மென்மையான மனம் கொண்ட இளவரசி. அவளுக்கு பூச்சிகள், விலங்குகள், பறவைகள் மேல் மிகுந்த பாசம். அவளோட நெருங்கிய நண்பன் யார் தெரியுமா? மென்மையான வெள்ளை உடலும் சிறகுகளும் கொண்ட ஒரு பறக்கும் குதிரை. அதனோட பெயர் டாஃபி. அன்னா மற்றும் டாஃபி நாள் முழுக்க கூடவே விளையாடுவார்கள். அது ஒரு ரொம்பவும் இனிமையான நட்பு. ஆனால் அந்த நாட்டில் ஒரு பழைய விதி இருந்தது. இளவரசி ஒரு டிராகனை வீழ்த்தினால்தான் ராணியாக முடிசூட முடியும். அன்னா இதை கேட்டு வருத்தமடைந்தாள். ஏன் ஒரு உயிரை துன்பப்படுத்தணும்? நான் ஒரு நல்ல ராணியாக இருக்க யாரையும் காயப்படுத்த வேண்டாம் இல்லையா? அவள் மனதில் சின்ன சிந்தனைகள் முளைத்தன. அந்த இரவே நிலவு ஒளியில் ஆன்னா மற்றும் டாஃபி யாருக்கும் தெரியாமல் ஒரு ரகசிய பயணத்தை தொடங்கினார்கள். டிராகன்களை பார்க்க. அவர்கள் சென்ற காடு சாதாரண காடு இல்லை. டாஃபி கொஞ்சம் சோர்ந்தாலும் அன்னாவின் நம்பிக்கை அவர்களுக்கு வழிகாட்டியது. பல நாட்கள் பயணத்திற்குப் பிறகு அவர்கள் டிராகன் லேண்டுக்கு வந்தடைந்தார்கள். அங்கே இருந்த ஸ்பார்க் ஒரு குட்டி டிராகன். அழகான தோற்றம், ஆனால் கண்களில் இருந்தது ஆழ்ந்த தனிமை. ஆனா பயப்படவில்லை. அவள் மெதுவாக கூறினாள், நீ பயங்கரமாக இல்ல, நிம்மதியாக இருக்க விரும்புறவன் போல இருக்கே. ஸ்பார்க் மெதுவாக சொன்னான், நான் யாரையும் காயப்படுத்தல, எனக்கு நண்பர்களும் இல்ல. அந்த கணம் அன்னாவின் இதயம் உருகியது. அவள் அருகில் உட்கார்ந்தாள். டொஃபி கூட அருகில் வந்து நட்பு கொண்டான். அந்த நட்பு ஒரு புதிய உலகத்தின் வாசலாகியது. அன்னா, டோப்பி மற்றும் ஸ்பார்க் மூவரும் வானத்தில் பறந்து மகிழ்ந்தனர். ட்ரீமிலேண்டுக்கு திரும்பிய ஆனா அனைத்து உண்மையையும் சொன்னாள். முதலில் அதிர்ச்சியில் உறைந்த கிங் ஆடம் மற்றும் குவீன் டாரா பின்னர் உணர்ந்தனர். அந்த நாள் முதல் டிராகன்கள் ட்ரீமிலேண்டின் பகைவர்கள் இல்லை. ஸ்பார்க் மற்றும் அவரது இனத்தினர் ட்ரீமிலேண்டின் பாதுகாவலர்கள் ஆனார்கள். ஆன்னாவின் இந்த செயலுக்கு அவளை ட்ரீமிலேண்டின் ராணியாக முடிசூட்டினார் கிங் ஆடம். பழக்க வழக்கங்கள் பழமையானதாக இருக்கலாம், ஆனால் மனம் திறந்தவர்தான் புதிய வரலாறு எழுதுவார்.